வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ஆம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ, அங்க இருக்கிற நாட்டிலையும் பக்கத்தில் இருக்கிற யுகாண்டா நாட்டிலையும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. WHO ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டு இருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்க இருந்து வர பேஷண்ட், இந்த நாடுகள்ல இருந்து வர பேஷண்ட்ஸை நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் நாங்க ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஒரு ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சீ போர்ட்ஸ் அங்கேயும் நாங்க அந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸோ இது வரைக்கும் இல்லை. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளிலிருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தவேக சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை.
பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்கி, சிட்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், சுகாதாரம் என 5 சுற்றுலாக நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. மாவட்டச் செய்திகள். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்கள் 2 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆர் குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய், கேங் ஹாய் ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா, தானிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம்சியாமி தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.